வணக்கம் மக்களே. பாக்கியலட்சுமி நாடகத்தில் அடுத்து என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே பண்ணிடுங்க. இங்க இனியாவுமே ஆகாஷ் பாக்குறதுக்காக செல்வியோட வீட்டுக்கு போறாங்க. போனது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட ஒரு புக்கையுமே கிப் கொடுத்துட்டு, இந்த புக் வாங்கன்னு நீ ரொம்ப நாள் ஆசைப்பட்டல, அதனாலதான் உனக்கு கிப் கொடுத்தேன் அப்படின்ன மாதிரி ஆகாஷ் ரொம்பவே நல்லா பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஆகாஷ்மே, இங்க பாரு இனியா, இந்த மாதிரி வீட்டுக்குள்ள வந்து வேற யாராவது பார்த்துட்டாங்க அப்படின்னா எனக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்ன மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போதே இந்த பக்கம் வந்து இனியாவுமே, அதெல்லாம் ஒன்னும் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன், என்ன அவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடப் போகுது, நான் சும்மா உன்னை பார்க்க வந்தா நம்ம சமாளிச்சுக்கலாம் அப்படின்ன மாதிரி விளையாட்டா பேசிட்டு இருக்காங்க. அப்ப இங்க ஆகாஷுமே, இனியாவுக்கு ஒரு காபி போட்டு தரேன் அப்படின்ன மாதிரி அவரும் காபி எல்லாம் போட்டு போட்டோ எடுத்துட்டு வந்து தராரு. ஆனா இதை பார்த்துட்டு இனியாவுமே, பரவாயில்லை ஆகாஷ், நீ இந்த மாதிரி டீ போடுற அளவுக்கு எல்லாம் ரொம்ப ஃபேமஸா இருக்கியே அப்படின்ன மாதிரி அவங்க ரொம்பவே ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க ஜாலியா பேசிட்டு இருக்கும் போதே கரெக்டா அவங்க யாருமே எதிர்பார்க்காத மாதிரி அங்க செல்வியும் வந்துறாங்க. செல்வியோட சவுண்டு கேட்ட உடனே இந்த பக்கம் இனியாவுக்கும் ஆகாஷ்க்கும் தூக்கி வாரி போடுது. ஐயோ, இந்த மாதிரி அம்மா மட்டும் பார்த்துட்டாங்கன்னா என்ன ஆகும், அவ்வளவுதான், பெரிய பிரச்சனை ஆயிடும் என்று சொல்லிட்டு இந்த பக்கம் இனியாவை அவங்க வீட்டுக்குள்ள ஒரு இடத்துல ஒளிய வச்சிட்டு ரொம்பவே கேஷுவலா பேசி எப்படியோ சமாளிச்சு செல்வியையும் வெளியில அனுப்பிடுறாங்க. ஆனா அவங்க வெளியில போனதுக்கு அப்புறம் இந்த பக்கம் இனியாக்கும் ஆகாஷ்க்கும் மனசே சரியில்லை. ஆனா இனியா அதை ரொம்ப பெரிய விஷயம் எடுத்துக்கல. ஆனா ஆகாஷ்க்கு ரொம்பவே பயமா இருக்கு. ஏன்னா அவர் படிக்கணும், நல்ல நிலைமைக்கு வரணும், அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அந்த விஷயம் எல்லாமே இங்க இவரோட மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்கு. ஏன்னா அவரோட மனசுல தோன்ற ஒரு விஷயம், இங்க பாக்கியாவோட குடும்பத்துக்கு ஈக்குவலா நம்ம கிடையாது. நம்ம அவங்க கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்க ஒரு நார்மலான ஃபேமிலி, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. நம்ம எப்படி பாக்கியாவுக்கு இணையாக முடியும் அப்படின்ன மாதிரி அவரும் ரொம்பவே வந்து இந்த பக்கம் இனியாவை நினைச்சு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இங்க எழிலுமே எல்லாரையும் மீட் பண்ண வேண்டியது இருக்கு. எல்லாரும் வீட்டுக்கு வாங்க அப்படின்ன மாதிரி இங்க எல்லாரையுமே வீட்டுக்கு வர சொல்றாங்க. வரும்போது அவருமே இந்த பக்கம் செல்வியனையும் கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ஈஸ்வரி, இனியா, இவங்க எல்லாருமே எனக்கு என்னமோ வந்து அண்ணன் வேற ஏதோ படம் ஏதோ கமிட் ஆயிருப்பான் போல இருக்கு, அதை பத்தி நம்மகிட்ட பேசுறதுக்காக தான் வர வைக்கிறான், இரட்டை மேற்கோள்குறி புள்ளி ர மாதிரி இனியா ஒரு பக்கம் சொல்றாங்க. அதே நேரம் இன்னொரு சைடு ஈஸ்வரி, எனக்கு பேரப்பிள்ளையை பெத்து கொடுக்கறதுக்காக அவன் தயாராயிட்டான் போல இருக்கு, அடுத்த குழந்தை ரெடி ஆயிடுச்சு போல இருக்கு, அதுக்காகத்தான் இந்த மாதிரி வந்து என்கிட்ட சொல்றதுக்காக வரான் அப்படின்ன மாதிரி ஈஸ்வரி ஒரு பக்கம். இங்க கோபியுமே, எனக்கு என்னன்னு தெரியலமா, ஆனா அவன் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை பேசுறதுக்காக நம்மகிட்ட வரான் அப்படின்ன மாதிரி அவருமே ரொம்ப ஹாப்பியா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இங்க வீட்ல இருக்க எல்லாருமே ஒன்னா வந்ததுக்கு அப்புறம் கரெக்டா எழிலுமே செல்லியனை கூட்டிட்டு வந்த உடனே இந்த பக்கம் வந்து எழில் கிட்ட ரொம்பவுமே கேஷுவலா, பாக்கியா, நீ எப்படிடா இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்ன மாதிரி நல்லா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இங்க ஈஸ்வரியுமே, எலி, என்ன எலி, பயங்கரமா சர்ப்ரைஸ் எல்லாம் கொடுக்க போற, சொல்லப்போனா உன்னோட முதல் படம் பயங்கர வெறித்தனமா ஓடிக்கிட்டு இருக்கு, அடுத்த படம் கமிட் ஆயிட்டியா, இல்ல வேற ஏதாவது சர்ப்ரைஸ் கொடுக்க போறியா எங்களுக்கு அப்படின்ன மாதிரி இங்க ஈஸ்வரிய ரொம்பவே ஹாப்பியா கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஜெலியன் பக்கத்துல இருக்கற கோபியுமே, ஜெலியன், உனக்கெல்லாம் ஓகேவாப்பா, எந்த பிரச்சனையும் இல்லை தானே அப்படின்ன மாதிரி கேக்குறாங்க. அப்ப ஜெலியனுமே, அப்பா குட்பா
உன்னை எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் நல்லாதான் போயிட்டு இருக்கேன் அப்படின்ன மாதிரி அவருமே அவரோட வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இங்க சொல்றாரு. கோபிகிட்ட சொல்றாங்க. அதுக்கப்புறம் எழில் இருந்துகிட்டு உங்க எல்லார்கிட்டையும் ஒரு முக்கியமான சர்ப்ரைஸ் சொல்லலாம்னு சொல்லித்தான் வந்தேன், அதை பத்தி சொல்றேன் அப்படின்ற மாதிரி எழிலுமே தன்னோட முதல் படத்துக்கான சம்பளம் தனக்கு வந்ததாவும் அதே மாதிரி இப்ப 2வது ஒரு படம் கமிட் ஆயிருக்கிறதாவும் சொல்றாரு. இதை கேட்ட உடனே வீட்ல இருக்கிற எல்லாரும் பயங்கர ஹாப்பி ஆகுறாங்க. அப்ப பாக்கியவுமே பரவால்லடா எழில், உன்னால முடியும், உன் திறமைக்கு நீ நிறைய இடங்கள்ல போய் சாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இங்க எழிலை பயங்கரமா மோட்டிவேட் பண்றாங்க. அதே நேரத்துல அவளோட 2வது படம் சேலரியா 25 லாக்ஸ் சொல்றாங்க. இதை கேட்ட உடனே இந்த பக்கம் தூக்கி வாரி போட்டு வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப பாக்கியம். எழில் கிட்ட இங்க பாரு எழில், உன் திறமைக்கு இதெல்லாம் ஒரு அமௌண்டே கிடையாது, சொல்லப்போனா நீ கோடிக்கணக்குல சம்பளம் வாங்குவ, அதை நான் கண்டிப்பா என் கண்ணால பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி இங்க பாக்கியாவுமே ரொம்பவே பெருமையோட இந்த பக்கம் எழில் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஈஸ்வரியுமே எழில் சம்பளம் வாங்குறது எல்லாம் இருக்கட்டுடா, பணம் எல்லாம் ஒரு விஷயமே இல்லை, வேற என்ன விஷயம், எனக்கு தெரிஞ்சு நீ நம்ம வீட்டுக்கே திரும்பி வரப்போறதுதானே, அதுக்காகத்தானே இப்ப வந்திருக்க, அதை சொல்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் எழிலுமே அப்படியே ரொம்பவே சைலண்ட் ஆயிடுறாரு. சொல்லப்போனா அவருக்குமே இந்த விஷயத்தை பத்தி அவர் யோசிக்கவே இல்லை. ஏன்னா அவர் அமிர்தா கூட தனியா இருக்குறதுதான் அவரோட கரியருக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அவரு தெளிவா யோசிச்சுட்டு இல்லை. அந்த விஷயத்தை எனக்கு சொல்ல ஒரு மாதிரி இருக்கு, நான் அந்த விஷயத்தை பத்தி பேச வரல அப்படின்ற மாதிரி ஈஸ்வரி கிட்ட சொல்றாங்க. அப்ப ஈஸ்வரி ரொம்ப கோபத்தோட, என்னடா இது, ஆளாளுக்கு நம்ம குடும்பத்தை விட்டுட்டு தனியா போயிருக்கீங்க, சொல்லப்போனா நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கணும்னு உங்களுக்கு தோணாதா, உங்க அம்மாவை பத்தி யோசிக்க மாட்டீங்களா, உங்க தங்கச்சிய பத்தி, என்ன பத்தி, உங்க அப்பாவை பத்தி எல்லாம் யோசிக்க மாட்டீங்களா, எதுக்கு இப்படி இருக்கீங்க. செல்லியன் ஒரு பக்கம் அவன் மாமியார் வீட்டுல போயிருக்கான். நீ என்னன்னா சம்பந்தம் இல்லாம ஒரு படம் எடுத்த உடனே வரேன்னு சொன்ன, இப்ப 2வது படம் கமிட்டானதுக்கு அப்புறம் வருவியான்னு கேட்டா, வருவியா இல்லையாங்கிறத நீயே டவுட்டா சொல்லிக்கிட்டு இருக்க, என்னடா நினைச்சுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இங்க ஈஸ்வரி சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஈஸ்வரி, ஒரு நிமிஷம் நில்லுங்க அத்த அப்படின்ற மாதிரி பாக்கியா குறுக்க மறிச்சுட்டு, ஒரு நிமிஷம் எழில், இங்க பாரு, உனக்கு என்ன தோணுதோ அத செய், நான் உன் விஷயத்துல தலையிடவே மாட்டேன், உன்னை தடுக்கவும் மாட்டேன், உனக்கு தனியா இருக்குறது பிடிச்சிருக்கு அப்படின்னா நீ அங்கேயே சந்தோஷமா இருடா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, அப்பப்ப நீ அம்மாவும் அப்பாவும் எல்லாரையுமே பார்த்துக்கிட்டா போதும், மற்றபடி வேற எதுவுமே தேவையில்லைடா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட உடனே ஈஸ்வரியுமே, என்ன பாக்கியா சொல்லிக்கிட்டு இருக்க, பசங்களை இப்படி வளர்த்துக்கிட்டு இருக்க, இப்படி வளர்த்தா உன்னுடைய பசங்க எப்படி எல்லாம் உன்னா நிம்மதியா இருப்பாங்க, நம்ம ஒரு கூட்டு குடும்பமா நிம்மதியா வாழ்றதுதான் நம்மளோட பிளானே, ஆனா நீ என்னன்னா முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இங்க பாக்கியாவை ஈஸ்வரி சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்கிற பாக்கியாக்கு ரொம்பவே கோபம் வந்துருது. உடனே அவங்களும் ஈஸ்வரியை பார்த்து, முதல்ல நிறுத்துங்க அத்த, என்னோட பசங்க விஷயத்துல முடிவெடுக்கிறதுக்கு நீங்க யாரு, முதல்ல என் பசங்க விஷயத்துல நான் தான் முடிவெடுக்கணும், ஏன்னா உங்க பையன் விஷயத்துல நீங்க முடிவெடுக்குறேன்ற பேர்ல அவர் வாழ்க்கையை கெடுத்து இன்னைக்கு அவரை இப்படி ஒரு முட்டாளா உட்கார வச்சிட்டு இருக்கீங்க, இதுக்கு காரணம் நீங்கதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட ஈஸ்வரி ரொம்ப கோபத்தோட, என்ன பாக்கியா, உனக்கு வாய் ஜாஸ்தி ஆயிடுச்சா, என் பையன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்னு நினைக்கிறியா, அவன் ரொம்ப சந்தோஷமாதான் இருக்கான் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் கோபியை திரும்பி பாக்குறாங்க. ஆனா கோபியுமே இந்த பக்கம் ரொம்பவே சேடா முகத்தை வச்சிருக்கிறார். இதை பார்த்துட்டு ஈஸ்வரியுமே, ஏன் கோபி, நீ எதுக்காக
என்னை அப்படி பாக்குற அப்ப நீ உண்மையுமே சந்தோஷமா இல்லையா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்ப கோபியுமே ஆமாம்மா, பாக்கியா சொன்னதுதான் உண்மை. நான் உங்களுக்காக மட்டும்தான் இங்க இருக்கேன். சொல்லப்போனா நீங்க கடைசி வரைக்கும் என் கூட இருக்கணும்னு வாங்குன சத்தியத்துக்காகத்தான் நான் இந்த வீட்ல உங்க கூட இருக்கேன். அப்படி இல்ல அப்படின்னா நான் ராதிகாவை தேடி எப்பவோ போய் அவங்களை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணிருப்பேன். ஏன்னா எனக்கு ராதிகாவும் மையும் ரொம்ப பிடிக்கும். நான் இப்போ நீங்க உங்களுக்கு கொடுத்த வாக்குக்காக மட்டும்தான் என்னோட சந்தோஷம், என்னோட எல்லா விஷயங்களையும் விட்டுட்டு உங்களுக்காக உங்க கூடவே இருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் கோபி சொல்றாங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க ஈஸ்வரி, நீ கவலைப்படாதடா, அந்த ராதிகா போனதெல்லாம் வருத்தப்படாத. கண்டிப்பா உன் லைஃப்ல பாக்கியா இருக்கா. பாக்கியா உன் லைஃப் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவா. நீ எதிர்பார்க்காத மாதிரி பாக்கியா இப்ப ஃபுல் அப்கிரேடோட இருக்கா. அது மட்டும் இல்லாம அவள பத்தி நீ இப்பதான் புரிஞ்சுகிட்டல. நீ அவள பத்தி நீயே பாராட்டி பாராட்டி பேசுற. அப்போ இந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணுதான் உன் லைஃப்க்கு வரணும். அதனால கண்டிப்பா பாக்கியாவும் உன் கூட சேர்த்துருவேன் அப்படின்ற மாதிரி ஈஸ்வரி கோபிக்கு வாக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க பாக்கியாக்கு ரொம்பவே கோவம் வந்துருது. என்ன இந்த பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்கீங்க? நான் மறுபடியும் கோபி லைஃப்குள்ள போகணுமா? அப்படி நடக்க வாய்ப்பே கிடையாது. அவரால மறுபடியும் என்னோட லைஃப்ல எடுக்கிறதுக்கு எனக்கு எந்த ஒரு விருப்பமும் கிடையாது. அது மட்டும் இல்லாம நீங்க இந்த மாதிரி பேசுறத நிறுத்திக்கோங்க. இதுக்கு மேல இந்த மாதிரி கோபியோட சேர்த்து என்னை வச்சு பேசுனீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் இன்னொரு டைம் நீங்க என் பசங்களை பத்தியும் என் பசங்களோட லைஃப் பத்தியும் நீங்க முடிவெடுக்க கூடாது. ஏன்னா அவங்க லைஃப் பத்தி யோசிக்கிறதுக்கான முழு ரைட்ஸுமே அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. அவனுங்க விருப்பப்பட்டா போதும், அவனுக்கு எங்க வேணாலும் இருந்துட்டு போட்டு அவனுங்களை என் கூடதான் இருக்கணும்னு நான் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி இங்க பாக்கியா சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட ஈஸ்வரியுமே, நீ இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தேன்னா செல்லியன் பாரு, அவங்க மாமா பிசினஸ் பாக்குறேன்னு சொல்லி அவங்க மாமனார் வீட்லயே செட்டில் ஆயிருவான். ஏழுமே தனியாவே இருந்துக்குவான். கடைசி காலத்துல நீதான் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் அப்படின்ற மாதிரி இங்க பாக்கியாவை மிரட்டுற மாதிரி பேசுறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பாக்கியா இருந்துகிட்டு, இங்க பாருங்க, நான் ஒன்னும் கஷ்டப்பட மாட்டேன். நான் எப்படி என்னை பார்த்துக்க தெரியும், எனக்கு தெரியும். என் குழந்தைங்க நல்லா இருந்தா போதும். என்னை யாரும் பார்த்துக்கணும்னு அவசியம் இல்லை. நான் ஒன்னும் உங்கள மாதிரி செல்பிஷ் கிடையாது. நீங்க நல்லா இருக்கணும், நீங்க சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக உங்க பையனோட வாழ்க்கையை கெடுத்த மாதிரி நான் என் பசங்களோட வாழ்க்கையை நான் கெடுக்க மாட்டேன். எனக்கு தெரியும், ஒரு மேரேஜ் லைஃபோட உண்மையான அர்த்தம் என்னன்னு எனக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி இங்க பாக்கியாவுமே பேசி முடிக்கிறாங்க. இதை கேட்ட உடனே இங்க ஈஸ்வரியால சுத்தமா பேசவே முடியல. அப்ப எழிலுமே, இங்க பாருங்க பாட்டி, தேவையில்லாம இந்த மாதிரி வந்து அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காதீங்க. அம்மா சொல்றது சரிதான். நாங்க எப்பவுமே அம்மாவை தனியா விட போறது கிடையாது. நாங்க எங்களுக்குன்னு சின்ன சின்ன கோல்ஸ் இருக்கு. அதை முடிக்கிற வரைக்கும் நாங்க வெளியில இருந்தாதான் ரொம்பவே துடிப்போட எங்களால செயல்பட முடியும். அதுக்காகத்தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்க இந்த மாதிரி அம்மா விட்டோ உங்களை விட்டோ பிரிஞ்சு போகணும்னு எங்களுக்கு அவசியம் இல்லை. பட்டிருந்தாலும் எங்களோட சக்சஸ், நாங்க பக்கத்துக்கு நெருங்குறதுக்கு நாங்க தனியா இருந்தாதான் எங்களால பண்ண முடியும். அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம எல்லாருமே ஒன்னா இருக்கலாம். நீங்க நினைக்கிற மாதிரி வருத்தப்படாதீங்க அப்படின்ற மாதிரி இங்க ஈஸ்வரிக்கு அவருமே ஒரு பக்கம் வந்து ஆறுதல் சொல்றாங்க. அதே நேரத்துல செல்லியனுமே, இங்க பாரு பாட்டி, சும்மா சும்மா டென்ஷன் ஆயிட்டு இருக்காத. நாங்க தான் வந்துருவோம்ல, கொஞ்ச நாள்தான்.